இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 1ல வந்து பாத்தீங்கன்னா Amazon அப்புறம் Flipkart இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் சேல்ல நீங்க வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றதுக்கு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு வந்து எதெல்லாம், எந்த பேங்க்ல நம்ம கிரெடிட் கார்டு வாங்கலாம், அந்த பேங்க்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டை நம்ம சூஸ் பண்றது நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். இத பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ Amazon Flipkartல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சேல்ல வந்து மொபைல், டிவி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்குக்கெலாம் வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, அந்த பேங்க்கில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கூட நம்ம வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாலும் 10% வரைக்கும் நமக்கு அதில் டிஸ்கவுண்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எந்தெந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த கிரெடிட் கார்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு தேவைப்படுதோ ஸோ அதை பர்டிகுலராக சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 கிரெடிட் கார்டு ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் 3வது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அது ரிஜெக்டட் தான் ஆகும். ஏன்னா 2 கிரெடிட் கார்டுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. ஸோ அதனால் ஒரு 2 கிரெடிட் கார்டு அதிகபட்சம் 3 அதுக்குள்ள வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிள் இருந்ததுன்னா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் வந்து இதில் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் 30 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியும். மற்ற நார்மல் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 1 ஆஃப்டர்நூனில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அமேசானை பொறுத்த வரையிலையும் 10% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் 10% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ HDFC பேங்க்கில் வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் வாங்கலாம். HDFC பேங்க்கில் நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது. பட் நம்ம வந்து இந்த டிஸ்கவுண்ட்லாம் வாங்குறதுக்கு நம்ம பெரிய லெவலில் வந்து ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டுக்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தாலே இந்த 10% டிஸ்கவுண்ட்டை வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்கை பொறுத்த வரையிலும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னா அது ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு மட்டும்தான் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து Flipkart ஆஃபர், Amazon ஆஃபர் வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நான் இதில் Flipkartல வந்து பர்ச்சேஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் இப்போதைக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இதோட அப்ளை லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர மீதி இருக்க எல்லா கிரெடிட் கார்டுமே இப்போ HDFC பேங்க்கில் ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு ஒரு 5-6 கிரெடிட் கார்டு கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது தவிர வேறு பேசிக் கிரெடிட் கார்டு எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு. இந்த ஃப்ரீடம் கிரெடிட் கார்டும் ஒரு 1 மந்த் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அப்போது நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்போ இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வருதோ அப்போ உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். அந்த டைமில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுனா இந்த ஃப்ரீடம் கிரெடிட் கார்டும் நீங்கள் வந்து வாங்கலாம். இதுவும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பேக் கிரெடிட் கார்டு. HDFC பேங்கோட மணி பேக் கிரெடிட் கார்டும் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து ₹500, ரினிவல் ஃபீயும் ₹500 தான் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் கார்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு HDFC பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்காது. அடுத்தது மில்லியானியா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். கீழே அப்ளை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற கிரெடிட் கார்டு HDFC பேங்கோட மற்ற கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தனியாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு சூஸிங் ஆப்ஷனில்
நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த கிரெடிட் கார்டு ஏதாவது ஷோ ஆச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டை பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் பிளே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தனி லிங்க், ரெண்டுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஒரு கார்டு மட்டும் தான் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. காமன் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கார்டு எல்லா விதமான கார்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எலிஜிபிள் எது இருக்குதோ அந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பேசிக்காக எந்தெந்த கார்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுனா ₹500 ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து பே பண்ணி ஒரு ப்ரீமியம் லெவல் கார்டெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ அது வந்து அதிகமான சார்ஜஸ் தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையிலையும் சாசா லேலே அப்படிங்கிற நேமில் வந்துட்டு இந்த ஒரு சம்மர் சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 டேட்டில் ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ப்ளஸ் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை விஐபி கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் 12 ஹவருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து லான்ச் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணணும்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்பிஐ பேங்க்கில் வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு எதெல்லாம் எந்தெந்த கிரெடிட் கார்டெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்டி போட்டு உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இல்லை, இன்கேஸ் நான் எஃப்டி போட்டு வாங்கணும் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் உனாட்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ இருக்காது. ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ரினிவல் ஃபீ வந்து உங்களுக்கு சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு எஃப்டி மூலமாக வாங்கிக்கலாம். இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ இது தவிர நம்ம வந்து அன்செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு ₹500, ரினிவல் ஃபீ செகண்ட் இயருக்கு ஒரு ₹500 தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அமேசானில் ஆஃபர் போட்டாலும் நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போட்டாலும் உங்களுக்கு இந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயை வந்துட்டு டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு ₹500 ஒருத்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சரும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டும் நீங்கள் வாங்கலாம். சிம்பிளி சேவ் இல்லை சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு இதில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்களா, அந்த டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கிரெடிட் கார்டும் நீங்கள் வந்து வாங்கலாம். மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் எல்லா ஆன்லைன் ஸ்பெண்டிங் அமௌண்ட்டுக்கும். இதை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ₹1000 வரைக்கும் பிடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். உனாட்டி கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PPCL கிரெடிட் கார்டு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ ₹500 தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டையும் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த 4 கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு வந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வேறு எதுக்கெலாம் வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தால் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தாலும் உங்களுக்கு 2 சைட்லேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வேறு எந்தெந்த கிரெடிட் கார்டுலாம் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் இதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தவிர மற்ற சம்மர் சேல் இல்லாமல் நார்மல் டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டைம்லையும் இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வேணும்னா இது வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை ஆக்சிஸ் பேங்க்லேயே எனக்கு வேறு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. லைஃப் டைம் ஃப்ரீயாகவே இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா மைசூன் இல்லை நியோ கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் வந்து வேணும் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் அமேசானில் தான் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஒரு சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு,
இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா இதுக்கும் உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர ஐசிஐசிஐ பேங்க்கில் வேறு எந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும்னா இதில் வந்து பிளாட்டினம் ஐசிஐசிஐ பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோரல் கிரெடிட் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு ₹500 மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டையும் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் கார்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டு, பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் அமேசான் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு, இந்த 3 கிரெடிட் கார்டையும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் அமேசானில் அதிகமாக பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா அமேசான் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்தெந்த பேங்கோட கிரெடிட் கார்டுக்கெலாம் வந்து ஆஃபர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சேல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். நிறைய கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆஃபர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒன் கார்டு கிரெடிட் கார்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டே சூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெல்த் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு செலக்ட் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டெலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கெலாம் உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான செலக்டட் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், ஸோ இது மாதிரியான ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்ககிட்ட ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு இது எந்த பேங்கோட இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த கார்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டெலாம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிரெடிட் கார்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது தவிர கோட்டாக் மஹிந்திரா பேங்குக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த பேங்க் வந்து அதிகமான கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்க மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்கு, அப்புறம் எஸ்பிஐ பேங்கு. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க்கில் டெஃபினட்டாக கிடைக்கும். ஐசிஐசிஐ பேங்கோட அமேசான் கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர மற்ற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செலக்டட் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி சம்மர் சேல் வந்து அடிக்கடி லான்ச் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து இது மாதிரி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும், அதிகமான டிஸ்கவுண்ட்டில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதமான சம்மர் சேல்லையுமே உங்களுக்கு கார்டு வந்து யூஸ் ஆகும். எல்லா சம்மர் சேல்லையுமே 2 சைட்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா எஸ்பிஐ இல்லைனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 2 கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த 2 கிரெடிட் கார்டில் எந்த பேங்க்கில் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, எஸ்பிஐ இல்லை ஹெச்டிஎஃப்சி இந்த 2ல் எந்த பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு 2 சைட்லேயுமே வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்டில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.